தலையறுத்த வீரர்களை பாடுவதால் தலை அகற்றி பாடுகிறேன். நானும் தொடை தட்டி துரோகிகளை வீழ்த்தியதால் தொடை தட்டும் என் பாட்டம். என் கவிதை யாப்பின்றி போனாலும் போகட்டும். நம் நாடு மொழி மானம் உணர்வெல்லாம் காப்பின்றி போதல் கூடாது என்னும் கொள்கை கொண்டவன் என பாடி கவிதை உலகத்திலே ஒரு தனி மரபை உருவாக்கி தம்முடைய தனித்தன்மையை தொடர்ந்து எழுத்திலும் பேச்சிலும் நிலைநாட்டி வருகிறார். இந்தி எதிர்ப்பை முழுமையாக அவர் ஈடுபட்டு 14ஆம் அகவையிலேயே திருவாரூர் வீதிகளிலே ஓடி வந்த இந்தி பெண்ணே கேள், நீ தேடி வந்த கோலை உள்ள நாடு இது அல்லவே. வீர தமிழ் கொஞ்சம் நாட்டிலே எங்களை சாரமில்லா சொற்கள் ஏற்க மாட்டோம் வீட்டிலே என்றெல்லாம் போர்க்கொடி தூக்கியவர் தான் கலைஞர். அறிஞர் அண்ணா மறைந்த போது வானொலியை கவிதாஞ்சலி நிகழ்த்தினார். அந்த கவிதையிலே கூட நல்ல தமிழை மணக்க செய்தவர் கலைஞர். அது மட்டுமல்ல, திருவள்ளுவரையும் திருக்குறளின் மாண்பையெல்லாம் அந்த திருக்குறளிலே எடுத்துக்காட்டி திருவள்ளுவர் மீது நீங்காத பண்பு கொண்டவர். வள்ளுவர் கூட்டம் சமைத்தார். குமரியிலே வள்ளுவருக்கு சிலை அமைத்தார். இப்பொழுது நம்முடைய இந்த மையப்பாடல் உலக தமிழ் செம்மொழி மாநாட்டிலே கூட வள்ளுவரைத்தான் முதன்மையாக அந்த படத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். அதுபோல நல்ல பகுத்தறிவு சிந்தனையாளராக, பழுமர கனி பயன் கொள்ளும் பேச்சாளராக, படித்தவரையெல்லாம் ஈர்க்கிற கவர்ச்சியான எழுத்தாளராக, கலைத்துறையிலே வாகி சூடிய படைப்பாளராக, அது ஒளியின் ஓசையாக இருக்கட்டும், பெண்சிங்கமாக இருக்கட்டும், இப்பொழுது அந்நிலே வரக்கூடிய எல்லா திரைப்படங்களிலும் அவருடைய முத்திரை தெரிகிறது. தொட்டது துலங்க துறைதோறும் தம் முத்திரை வைக்கும் திறமையாளராக, அதில் அரசியல் சதுரங்கத்திலே வெற்றி வீரராக, இன்றைக்கெல்லாம் எல்லோரும் சொல்லுகிறார்களே ஒரு சாணக்கியன் என்று, அதுபோல 5 முறை இந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிற ஆற்றல் அவருடைய முத்தமிழிலும் உத்தகராக, செந்தமிழுக்கு ஒரு தீமை வந்தால் தம்முடைய தேகம் இருந்து ஒரு லாபம் உண்டோ என்று புரட்சி கவிஞன் பாடினானே, அந்த அடிவற்றி பாடுகிற ஒரு ஆற்றல் வாய்ந்தவராக, நெஞ்சுர முக்கவராக நாம் கலைஞரை பார்க்கிறோம். தமிழ் மொழியின் மீது, தமிழ் மாட்சி என்று வருகிற போது இந்த செய்திகளை எல்லாம் சொல்கிறேன். தமிழ் மொழியின் மீதும் தமிழ் இனத்தின் மீதும் கொண்டுள்ள அளவற்ற பற்றின் காரணமாக பல பாடல்களை பாடியிருக்கிறார் கலைஞர். தமிழினுடைய வளமையை, தமிழினுடைய இனிமையை தமிழ் உணர்வோடு பாடியிருக்கிறார். அவர் ஒரு இடத்திலே குறிப்பிடுகிறார், பகைவர்க்கு தாழாமல் படை கொண்டு வீழாமல் பல்லூரி வாழ்கின்ற தமிழ் என்றும் வெல்தோன்றும் தோள்களிலே அது வீரம் காட்டும், நெல் தோன்றும் வயல்களிலே அது வேளாண் திறத்தை காட்டும், சொல் தோன்றும் புதிது புதிதாக அது மொழியின் வளத்தை காட்டும் என்றெல்லாம் அழகு மொழியால், அலங்கார வார்த்தைகளால், அடுக்கு சொற்களால் தம்முடைய கவிதை திறனை புலப்படுத்தி வருகின்றவர் கலைஞர். யாப்பிலக்கணத்தை நான் முன்னரே குறிப்பிட்டது போல அவர் நன்கு அறிந்திராத நிலையிலும் தாம் எழுதும் கவிதைகள் எந்த நிலையிலும் தமிழுக்கு தடையாக இருக்கக்கூடாது என்கிற அந்த உணர்ச்சியோடு, பொறுப்புணர்ச்சியோடு கவிதைகளை எழுதக்கூடியவர் கலைஞர். இலக்கணத்தை எதிர்க்கும் எண்ணம் என்பான் இல்லை, இலக்கணம் தான் என்னோடு ஊழல் செய்யும் அன்பு கிள்ளை, ஒரு பாட்டும் இலக்கணமும் ஒருபட்டு வராவினும் நான் தரும்பாட்டு தமிழ்வரை கொல்லாதனும் துணிவனே, கரும்பாட்டும் ஆலையிலே வேம்பொன்று போல் கவி கூட்ட மேடையிலே வீரமாய் புகுந்து விட்டேன் என்று அவர் சொல்லுக சொல்லெல்லாம் கவிதையாக, கவிதை மேகமாக, கவிதை மழையாக வருவதை நாம் பார்க்கிறோம். தமிழை அவரை போல வர்ணித்தவர்கள் யாருமே இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு அடலேறு ஒளித்தமிழே, இன்ப கடலேறு மலைத்தமிழே, சோலை மடலேறு சுவைத்தமிழே, நீ என் உடலேறி உயிரேறி வாழ்விக்கின்றாய் என்றெல்லாம் தமிழினுடைய மாட்சியை பெருமை உண்டு குறிப்பிடுகிற கலைஞர் தமிழ் இன மீட்சிக்கு வருகிறார். தமிழ் இனத்தை அடிமைப்படுத்தியும் ஆளுமை செலுத்தியும் அந்த ஆரியத்தையும், தமிழை வீழ்த்த முயன்ற வேற்றுமொழிகளின் வல்லாண்மை போக்கையும் கடிந்துரைத்த பெரியாரின் பாசறையில் ஒரு மரவனாய் மூட நம்பிக்கை சேற்றிலே உடலும் தமிழினத்தை விடுவிக்க அயராமல் உழைத்து வருகிற ஒரு தலைவராக கலைஞர் விளங்குகிறார். அவர் சொன்னார், பெரியாரை பார்க்கிறார், பெரியாரை படம் பிடிக்கிறார், இறைவனுக்கே மறுப்பு சொன்ன இங்கர்சாலாய், எப்போதும் பேசுகின்ற ஏதன்ஸ் நகர் சாக்ரட்டிஸாய், ஏறென்று கேட்பதிலே வைரனென்ற வால்டேராய் எந்தெந்தை பெரியாரும் வாழ்ந்துட்டார் என்று பெரியாரை பற்றி ஒரு படப்பிடிப்பை செய்கிறார் கலைஞர். நல்ல உணர்ச்சி திறன் வாய்ந்த கவிஞர் என்றும், முழுமைய கற்பனை கவிஞர் செறிந்த கவிஞர் என்றும், சிறந்த கருத்துக்களை நம்முடைய கவிதைகளை பொறித்து புறையோடி போன மனித சமுதாய பொண்ணிற்கு பக்குவமாக மருந்திட்ட பண்பட்ட கலைஞர். காலத்தின் தேவையாக அவர்தம் கவிதை சிறந்திருக்க காணலாம் என்றெல்லாம் பல்வேறு இலக்கிய திறனாய்வாளர்கள் அவருடைய கவிதைகளை மதிப்பீடு செய்கிறார்கள். மூடத்தனத்தினுடைய அந்த முதுகெலும்பை முடிக்கவில்லை கவிதைகளை எல்லாம் பாடியிருப்பவர்,
சமூகத்தினுடைய சீர்கேடுகளை அடையாளம் கண்டு அந்த சீர்கேடுகளை எல்லாம் எப்படி சரி செய்யலாம் என்பதற்கு தான் இப்படி சமத்துவபுரங்களை எல்லாம் இன்றைக்கு அமைத்து தன்னுடைய ஆட்சி அதிகாரங்களை நிர்வாகத்திறனை பயன்படுத்தி தமிழின மீட்சிக்கு எல்லா வகையிலும் உண்ணும் வகையான் என்று சொல்வார்களே, அந்த மாதிரி செயல்பட்டு வருகின்றவர் கலைஞர் அவர்கள். நேரம் ஏறக்குறைய நெருங்கிக் கொண்டிருக்கிறது. தமிழ் வளர வழிநடை பயணம் என்னும் தலைப்பிலே பரம்புமலையை நடைபெற்ற ஒரு விழாவிலே கவிதை பாடுகிறார் கலைஞர். இனம் வாழ தினம் அயரா பணிபுரிவோம், சினம் கொள்ளல் தீதென்று தமிழருக்கு கேடு வந்தால் சிங்கத்தின் கூட்டம் அன்றோ, சிறுநரிகளின் ஊழைக்கா தலை வணக்கம் செய்யும் என்று தமிழ் இனத்தினுடைய பெருமைக்கு குரல் கொடுக்கிறார். முடிவுரையாக சிலவற்றை நறுக்கு தெரித்தார் போல சொல்ல விளைகிறேன். ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காண்போம் அண்ணா சொன்னார். இந்த சிந்தனையினுடைய காலத்தின் கூட இன்றைக்கு 108 காப்பீட்டு திட்டமாக கலைஞர் அரசு செயல்படுத்தி வருகிறது. ஏழ்மை, வறுமை, கல்லாமை, பெண்ணடிமை, இன்னொரு சமூக அவலங்களை கலைஞரின் கந்தக கவிதைகள் கலந்து சாடுகின்றன. அறியாமையின் பாற்பட்ட வள்ளியில் விலகி இனிவெல்லாம் தீர்ந்து இன உணர்வும் ஒளிப்பற்றும் ஒளிநலன் காக்கும் போர்க்குணமும் என்னாலும் நிலைப்பதற்கு ஐயா அண்ணா வழி தவிர அடுத்தவர் வழியில்லை என்பதை உறுதியான நம்பிக்கை கொண்டவர் கலைஞர். வேண்டாத சாதி மத பூசல் களைந்திட விரும்புகின்ற தமிழகத்தை படைக்க சோர்வில்லாமல் ஓய்வில்லாமல் தம்முடைய எழுத்தால், நம்முடைய பேச்சால், கவிதையால் உழைத்து வரக்கூடிய தலைவராக இன்றைக்கு கலைஞரை பார்க்கிறோம். எனவே கலைஞருடைய கவிதைகளுடைய மாட்சியை வியந்து போற்றியும் அவருடைய கவிதைகள் எல்லாம் தமிழின மீட்சியை பெரிதும் வலியுறுத்துவதாகவும் நாளும் வளம் வந்து கொண்டிருக்கின்றன. நற்றமிழ் மொழிக்கும் இந்த தமிழ் இனத்திற்கும் அவர் வளம் சேர்த்து ஒரு புதிய வரலாறு படைத்து வருகிறார் என்ற நிலையோடு நான் என்னுடைய கட்டுரையை நிறைவு செய்திருக்கிறேன். வினாக்கள். இந்த தலைப்பிலே கடவுர் மணிவாணன் அவர்கள் கலைஞருடைய படைப்புகளிலே காணப்படுகிற தனித்தன்மைகளை நமக்கு புலப்படுத்தி அருமையான கட்டுரையை வாசித்திருக்கிறார். என் கவிதை யாப்பின்றி போனாலும் போகட்டும், தமிழினம் காப்பின்றி போகாமல் காப்பாற்றவே நின்றெழுதும் என்பேனா நின்றாலும் எனதாட்சி என்று கலைஞர் வரலாற்றிலே தனி முத்திரையில் பதித்து வருவதை அவருடைய கட்டுரை தெளிவாக காட்டுகிறது. ஆனால் ஒரு கட்டுரைக்கான தலைப்பை நாம் எடுத்துக்கொண்டவுடனேயே அந்த தலைப்பை பின்னியே நமது கட்டுரைகள் செல்ல வேண்டும். கலைஞருடைய சிறப்புகளை சொல்ல 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 இந்த 4 பக்கங்கள் 6 பக்கங்கள் போதாது. ஏனென்றால் ஒரு நீண்ட காலம் முதலமைச்சராக இருந்து தமிழின அடையாளங்களை காப்பாற்றி வருவதிலே மற்ற எந்த முதலமைச்சர்களை காட்டிலும் தனது தனித்தன்மைகளை பதித்து குமரியிலிருந்து வடவேங்கடம் தென்குமரி வரை அவர் தமிழினத்தினுடைய அடையாளங்களை 20ஆம் நூற்றாண்டில் ஆழமாக மக்கள் மனங்களிலே பதிப்பதிலே அவரை விஞ்சியவர் யாரும் இல்லை என்றாலும் தலைப்பு என்ன சொல்லுகிறது? தமிழின மாட்சியும் மீட்சியும், தமிழின மீட்சியும். அப்ப அந்த மீட்சிக்கான வழிகளாக கலைஞர் என்ன பரிந்துரைக்கிறார் தமது கவிதைகளில் என்ற ஒரு இடத்தை நமது கட்டுரையாளர் கவனிக்காமலே விட்டுவிட்டார். இதுதான் கட்டுரை எழுதுவதிலே மிகப்பெரிய வேதனை என்னவென்றால் நமக்கு பக்கவரையறை என்று ஒன்று இருக்கிறது. ஆகவே யானையை பிடித்து ஒரு பானைக்குள் அடைப்பது போலத்தான் பெரிய அரிய பெரிய முயற்சிதான். ஆனால் குணம் நாடி குற்றமும் நாடுகிற ஒரு திறனாய்வு அடிப்படையில் நமது மண்ணிலே நக்கீர பார்வை நமக்கு வேண்டும். யாராக இருந்தாலும், கலைஞராக இருந்தாலும் பரவாயில்லை, அவரிடம் இருக்கக்கூடிய குறைகள் ஏதேனும் இருப்பின் சுட்டிக்காட்டக்கூடிய அளவுக்கு நமது ஆளுமை, நமது திறனாய்வு கூர்மையான பார்வை இருக்க வேண்டும். தமிழின மீட்சிக்கான இப்ப உங்களுடைய கட்டுரை என்ன தெரிகிறது என்றால், நீங்கள் காணாமல் விட்டு போன விஷயங்கள் இருக்கின்றன. நிச்சயமாக தமிழின மீட்சிக்கு கலைஞர் அவர்கள் சில எண்ணங்களை, கருத்துக்களை பரிந்துரைப்பார். ஆனால் கட்டுரையிலே அந்த பகுதி காணாமல் போய்விட்டது. அதை நீங்கள் மறுபடியும் சொல்ல நினைவுதான் நல்லது என்று நினைக்கிறேன். நன்றி தலைவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதை பற்றி ஒரு 5-6 கவிதைகளை நான் குறிப்பிட்டிருக்கிறேன். தமிழின மீட்சிக்காக கலைஞருடைய கவிதைகள் எப்படியெல்லாம் ஒரு மிகப்பெரிய கைவாளாக இருக்கின்றன என்பதை சொல்லி ஒரு இடத்துல குறிப்பிடுகிறார். பாராட்டி போற்றி வந்த பழமை வேகம் ஈரோட்டு போகும் வத்தால் இடியதுவார். தமிழின மீட்சிக்காக அவர் கோல் கொடுத்திருக்கிறார்.